கவலைப்படாதே. என்னிடத்தில் கேட்பவர்கள் எல்லாம் கவலைப்படாதே தம்பி, கவலைப்படாதே தம்பி. என் அன்பான பெருமக்களே, எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஒரே ஒரு கவலைதான், நாளாந்தரம் தமிழீழ மண்ணில் என் ரத்த உறவுகள் செத்து விடுவதை பார்த்து சகிக்க முடியவில்லையே, அதை தடுக்க முடியவில்லையே என்ற ஒற்றை கவலைதான் என்னை வாழ்த்தி வதைக்கிறது. 32 நாளில் ஒரு மணி நேரம் கூட நான் சிறைக்குள் ஒழுங்காக உறங்கவில்லை. என் அண்ணன் குளத்திருமணியை எழுப்பி எழுப்பி புலம்பிக் கொண்டிருக்கிறேன். தாங்க முடியவில்லை. களத்தில் நின்று பார்த்தவன், ஒரு வீடு இல்லை, ஒரு வாசல் இல்லை, ஒரு மருத்துவமனை இல்லை, ஒரு பள்ளிக்கூடம் இல்லை. நம் பிள்ளைகள் ஒரு இடத்தில் பதுங்கி ஒதுங்கி நிற்பதற்கு உயிருக்கு பயந்து ஒதுங்குகிற பதுங்கு குழிகளே புதைகுழியாக அங்கே மாறிக்கொண்டிருக்கிற உறவுகளை இதை தடுப்பதற்கு மாந்தமே மிக்க இந்த மானுட சமூகத்தில் ஒரு குரல் இடவில்லையே. ஹிலாரி கிளின்டனும் இந்தியா இங்கிலாந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொன்ன பிறகு அடுத்த நாளே அந்த குரலை மூடுகிறதே இந்தியா. அன்னையார் சோனியா காந்தி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே லட்சக்கணக்கான தமிழச்சிகளும் தமிழர்களும் செத்து விழுகிறார்கள் என்பதை நீங்கள் உங்கள் ஆள் மனதில் பதியவீங்க. இதுதான் உண்மை. இதுதான் கால்களுக்க பெருங்கூட்டமாக திரண்டு நிற்கிறத இந்த இனத்தின் உணர்ச்சிகளை மதித்து ஒரு வார்த்தை இதுவரை இலங்கை தமிழர்கள் ஈழ தமிழர்கள் என்ற வார்த்தையை அன்னை சோனியா காந்தி உச்சரித்ததை நீங்கள் கேட்டதுண்டா? இல்லை. ஏன் இந்த மௌனம்? எதற்காக இந்த அமைதி? போரை நடத்துவதே நீங்கள். நான் குற்றம் சாட்டேன். இன்னைக்கு நீங்கள் சொன்னால் நாளைக்கு நிற்கும் போ, ஆனால் சொல்ல மாட்டீர்கள். அது எனக்கு தெரியும். நான் எம்ஜிஆர் நகரிலே பேசிய கூட்டத்திலே நான் சொன்னேன், என் தமிழ் சாதியே மண்டியிடக் கூடாது என்பதற்காகத்தான், சிங்களிடம் அண்டி பிழைக்க கூடாது, அடிமையாக வாழக்கூடாது என்பதற்காகத்தான் நம் ரத்த உறவுகள், நம் உடன் பிறந்தவர்கள் அங்கே களமாடி சிங்களனுக்கு எதிராக செத்து மடிகிறார்கள். அவர்களுக்கு மானத்தை விட மரணத்தை விட மானம் பெரிது. அதனால்தான் உங்களை சொல்கிறேன், போரை நிறுத்து என்று நாம் இனி எவனிடமும் கேட்க வேண்டாம். எவனும் போரை நிறுத்த மாட்டான். போரை நிறுத்தக்கூடிய வல்லமை, போரை நிறுத்தக்கூடிய ஆற்றல் ஒரே ஒருவனுக்குத்தான் இந்த உலகத்தில் உண்டு. அது என் தலைவன் பிரபாகரனுக்கு மட்டும்தான். இந்த எழுச்சி மிக்க இந்த கூட்டத்தை பெரும் திரளாகத்தன் இன விடுதலைக்காக எழுந்து நிற்கிற இந்த பேரிடத்தை பார்த்தவர்கள் இன்னும் வேகமாக நம் புலித்தம்பிகள் பாய்வார்கள்.